நீதிமொழி 30வது அதிகாரம் 9வது வசனம். ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிரும். வாசிங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து. இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? ஆண்டவர் என்னை எவ்வளவு நாள் பிளஸ் பண்ணுங்க, ஆனா நான் மறுதலிச்சிருவேன்னா வேண்டாம்பா. ஜெபத்தில் வேண்டான்னு சொல்லி கேட்டிருக்கிறோமா? ஊழியத்தின் அந்த அர்ப்பணிப்புற அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஜெபத்தெல்லாம் மாற்றினார். அதுல ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கிற காரியத்தை நான் தலைகீழான்னு கேட்டாலும் எனக்கு தந்துராதீங்க. நான் கதறி கேட்டாலும் எனக்கு தந்துராதீங்க. நான் உபவாசித்து கேட்டாலும் எனக்கு தராதீங்க. நமக்கு தெரியாதுங்க, நமக்கு இது எல்லாம் நல்லதா தோணும். ஆனா இது தேவனை விட்டு விலக்கணும் வேண்டாம்பா. என்ன அழகான ஜெபம்! நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே கர்த்தர் யாருண்டு. கர்த்தர் அது யாரு? இன்னைக்கு அநேக இடத்துல ஆமே, எஸ்பெஷலி வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான பீட்டர் இவர் தானோன்னு தோணும். பீட்டர், ஜான், பால், ஜேம்ஸ், அந்திரயா எல்லா பேரும் வச்சிருப்பாங்க. ஜீசஸ் ஜீசஸா அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுது. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து. யோபு சொல்றாரு, பாரு, நான் என் கையை முத்தினது உண்டானால் அது விசாரிக்கப்படும் அக்கிரமம். எப்படி விசாரிக்கப்படும்? இவன் அவன் கையை முத்தினான் என்றால் இல்ல, இவன் தேவனை மறுதலித்தான். அதனாலதான் சபைக்கு அன்பா சொல்றது, நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்களா? யாராவது கேட்டா சொல்லுங்க, இங்க ஜெபம் பண்ண வச்சாருன்னு சொல்லுங்க. உபவாசிக்கிறீங்களா? உபவாசிக்க கிருபை தந்தார்னு சொல்லுங்க. ஒரு சத்தியம் தெரியுமா? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கலாத்தியர் எடுக்க வேண்டாம், 3:3 நினைக்கிறேன். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். அப்ப நம்முடைய ஜீவனை தேவன் யாரோடு இணைச்சு வச்சிருக்கிறார்? கிறிஸ்துவுடனே கூட. அப்போ என் வாழ்க்கையில் நான் என்கிட்ட ஏதாவது ஒரு நற்கிரியை வெளிப்படுதுன்னா அது யாரோடு இணைஞ்சதுனால. இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னா யாரோடு இணைஞ்சதுனால. இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தையிலே பழகுறேன்னா நான் யாரோடு இணைஞ்சதுனால. இன்னைக்கு என்னால் விடுதலையோடு ஆராதிக்க முடியுதுன்னா நான் யாரோடு இணைஞ்சதுனால. இன்னைக்கு என் கை வேலை செய்யுதுன்னா யாரோடு இணைஞ்சதுனால. இன்னைக்கு ஒரு புது பாதை எனக்காய் திறந்ததுன்னா யாரோடு இணைஞ்சதுனால. இன்னைக்கு நான் உழைக்கிறேன்னா யாரோடு இணைஞ்சதுனால. என் கால் அவர் காலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, என் கை அவர் கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சூனேமியாளுடைய மகன் மரித்த போது எலிசா செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனுக்குள் ஜீவன் உண்டாக அவனை கட்டில கடக்க வைத்து அவன் மேல எலிசா படுத்திருக்கிறான். ஆமென். கண்ணோடு கண்ணு, மூக்கோடு மூக்கு, வாயோடு வாய், கையோடு கை, காலோடு கால் இணைத்து வைத்த போது இவனுக்குள்ள இருக்கிற ஜீவன், இவனுக்குள்ள இருக்கிற சுவாசம் அவனுக்குள்ளே போனது. அவன் எழுப்பிட்டான். அப்படித்தானே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறைத்திருந்த நம்மை தம்மோடு இணைத்ததினால இன்னைக்கு நான் ஜீவன் பெற்றேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கஷ்டம் வரும்போது அவரை பற்றி கொள்வது, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டதும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆமென் எழுதி சைன் பண்ணி தரேன். சிலர் ஆண்டவர் இன்னும் வனாந்திரத்தில் நடத்த காரணம் என்ன தெரியுமா? விட்டுருவோன்னு அவருக்கு தெரியும். ஹalleluya, ஆமென். ஆண்டவரே, உங்களுக்கு என்ன வனாந்திரத்தில் பார்க்க தான் ஆசையா? அவர் சொல்வார், இல்லை, உன்னை என் கூட பார்க்க ஆசை. நீங்க நம்பிக்கையை கொடுத்து பாருங்க ஆண்டவருக்கு. என்ன வந்தாலும் ஆமென். அப்படியே பாஸ் பண்ணுங்க. உண்மையா? அப்ப நேற்று நைட்டு ஜோமன்ல இது பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி. நிறைய பிரசங்கம் ஏன் ஒரு பாயிண்டோட நிக்குதுன்னா அந்த இடத்துல அதாவது வார்த்தைக்கு முன்னாடி
ஒண்ணுமே இல்லை. ஆமாம், நம்ம சொல்றோம், நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படியே ஒரு ஒயிட்டையும் போட்டுட்டு அப்படியே சாந்தமாக இருந்தால் ஐயோ இவங்கள மாதிரி தாழ்மை வேற. லைட்டாக ஒயிட் ட்ரெஸ் அழுக்காகி பாருங்க தெரியும். ஆமென் ஆமென். யாரை முத்தமிடணும்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். நம்ம ஐயோ எனக்கு வயசாயிட்டே, என் கையெல்லாம் ஆடுதே, இனி எனக்கு உழைக்க முடியாதுன்னு நம்ம இவ்வளவு நாள் எதை முத்தமிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஐயோ நான் ரிட்டையர்டாக போகிறேனே, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னா நம்ம எதை முத்தமிட்டு இருக்கிறோம்? ஆமென். இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்தது இந்த கை பலத்தில். தாயின் கருவில் எப்படி வாழ்ந்தோம்? தாயின் வயிற்றில் எப்படி வாழ்ந்தோம்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோம்? நம்ம பேரை சொல்லி நம்ம தாய்மார்கள் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க. எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு. அதில் ஒன்றும் பிள்ளைக்கு எப்படிங்க வாழ்ந்தோம்? நம்ம தூங்குறோமா விழித்தோமா? நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம தூங்குறதையும் விழிக்கிறதையும் கவனிச்சாங்க இந்த உலக உறவுகள். ஆனால் வயிற்றுக்குள் இருக்கும்போது யாருங்க கவனிச்சா? யார் கவனித்தா? நான் கருவில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டு கரு முதல் கல்லறை வரை ஒரு தேவ புள்ள புரிஞ்சிருக்கணும். எனக்கு நான் அல்ல எஜமான், எஜமான் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். என்னை நடத்துகிறவர், என்னை விசாரிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல மோசே இல்லை. மோசே 40 வயசுல வெளியே வந்துட்டாரு எகிப்துல. ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு தெரியாம முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். அதே ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் சொன்னார், நீ ஒவ்வொரு வீட்டில் போய் பொண்ணு பொருள்லாம் கேட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டதின் பலனையும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். எல்லாம் கேட்டு கை நிறைய பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் வருது. இப்போ 40 நாள் மோசே மலைக்கு போறாரு. இப்போ மோசே இல்லை. அன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது ஜனங்கள்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அழுதாங்க, பெருமூச்சு விட்டாங்க. இப்போ மோசே இல்லை. என்ன செய்யணும்னு தெரியாத போது இப்பதான் கையில பொண்ணு இருக்கு. அதுதான் நமக்கு மாற்று வழி இருக்குல்ல. அன்னைக்கு மாற்று வழி இல்லை, ஆண்டவரேன்னு விழுந்து கிடந்தாங்க. இன்னைக்கு மாற்று வழி இருக்கு, ட்ரை பண்ணுவோம். சமுத்திரத்தில் பேதுரு மூழ்கும் போது மாற்று வழி இல்லை, ஆண்டவரேன்னு கத்தினார். கெத்செமனே தோட்டத்தில் சேவர்கள் வரும்போது கத்தி எடுத்துட்டான். ஏன்னா மாற்று வழி இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அதை உள்ளே வச்சிருந்தார். நமக்கு வாய்ப்பு இல்லை, நம்மளால முடியலைங்கிற ஒரு நிலையில மட்டும்தான் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இல்ல எனக்கு இன்னொரு மாற்று வழி இருக்கிறது என்று சொல்லும் போது நான் கர்த்தரை தேடுவதை விட்டு விடுகிறேன் என்றால் நான் என் கையை முத்தமிடுகிறேன். என் கையை முத்தமிடுவதற்காக அதுவரை அவர் கையை பிடித்துட்டு இருந்தனா, அவர் கையை விட்டுட்டு என் கையை முத்தமிடுறேன். ஹல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே, எல்லாரும் பேசுவோம். இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. அதனால் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க, இந்த சுயம் சாம்பலா மாறணும்னா அனுதினமும் சாகணும். ஒரு நாள் இல்லை. சொல்லுவோம் எங்களுக்கெல்லாம் இப்போ அந்த சுயமே கிடையாது, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ நாங்கெல்லாம். இது டெய்லி ப்ராசஸ். பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன், நான் அனுதினமும் சாகிறேன். அப்ப அனுதினமும் எது சாகணும்? நான். அது சொல்ல மாட்டோம், சுயனு மொத்தமா அடிப்போம். நான் அனுதினமும் சாகிறேன், நான். ஆமென். அதாவது நான் சொல்றேன், நீங்க சாகிறேன்னு சொல்றீங்க. எப்படின்னா நீ சாவுன்னு சொல்ற மாதிரி. ஆமென்.
டெய்லி. ஹல்லேலூயா. சுயம் என்னில் சாம்பலாய் மாற. நமக்கு இந்த பாட்டெல்லாம் இந்த திருவிருந்து டேபிளை பார்த்தாதான் வரும். சீஷர்களுக்குள்ளே தங்களில் யார் பெரியவன்கிற சண்டை வந்துச்சு. அந்த சண்டை வர்றதுக்கு ரீசனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை, லூக்கா 22 நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்லேயே முடியுது. இன்னைக்கு சொல்லிட்டு தான் விடுவேன், ஏன்னா அடுத்து புதிய மாதம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒவ்வொருத்தரை கேட்பாங்க, நீயா, நீ அந்த வசனத்தை ஒரு பார்த்துடலாமா? லூக்கா 22. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதனுடைய 23, 24. நம்மில் யார் அப்படி செய்வார் அப்படி விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பனா விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? என்ன வாக்குவாதம் வந்துச்சு? எப்படி வந்திருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லும்போது இவங்க முதல்ல என்ன செய்யறாங்க? யார் அப்படி செய்வா, யார் அப்படி செய்வா, யார் அப்படி செய்வா, சுத்தி சுத்தி கேட்டுட்டு முதல்ல பேதுரு தொடங்கி இருப்பார். எப்பா நான் கிடையாதுப்பா, வேணா நீ செய்யவே, நான் செய்ய மாட்டேன். உடனே அவன் விட்டுருவானா? அது எப்படி நீ சொல்லலாம்? நான் செய்ய மாட்டேன், வேணா நீ, நான் உன்னை விட யோக்கியவன். ஏன்னா இயேசு சொல்லிட்டாருன்னா அதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. எப்பா நான் கிடையாது, நான் கிடையாது. என்ன இருந்தாலும் இங்கே பாரு, என்ன இருந்தாலும் இயேசு கடலில் நிற்கும் போது நான் தானே சாட்டினேன். அதனால் நான் செய்ய மாட்டேன், நீ செய்வேன். ஆரம்பத்தில் யார் யாருன்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக பார்க்க போகிறான். ஆமாம், இங்கே போகிற அவன் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி மார்பில் கூட இருந்துட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னோட அப்பம் புசித்தவன் குதிகாலத்துக்கும். அவன் பக்கத்தில் பணம் போய் வச்சுட்டு மூமெண்ட் இருக்கிறான் பேசாம. அதாவது தங்களை நீதிமானாய் காட்டும்படியாக இன்னொருத்தனை தாழ்த்துகிற நிலை இருக்கு தெரியுமா? இதான் இங்கே நடக்குது. அதுதான் அந்த 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 எஃபெக்ட் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்க எல்லாம் சிதறி போவீங்கன்னு சொல்லும்போது பேதுரு, இவங்க எல்லாரும் போனாலும், அப்போ இந்த சம்பாஷணை ஏற்கனவே மாறி மாறி நடந்திருக்குது. இப்போ அது இயேசு காதுல போகல. இப்போ இவங்க எல்லாரும் போனாலும் ஆண்டவரடி பார்த்தார், இங்க பாரு, நீ இன்னைக்கு என்ன மறுதலிக்க போற. அவனை விட நான் பெஸ்ட், இவங்களோட நான் பெஸ்ட். அதாவது நம்ம நீதிமான எப்படி காட்டப்படணும் தெரியுமா? அவருடைய ரத்தத்தை வச்சுதான், இன்னொரு ஆளை தாழ்த்தி அல்ல. எப்படிங்க நீதிமான்? அது இந்த பரிசு. நான் 10 கட்டளைகளை அப்படி கை கொள்ளுகிறேன், வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன். இவனை மாதிரி கிடையாது, இவங்கள மாதிரி கிடையாது. இவங்க 2 பாட்டு முடிச்சுதான் சர்ச்சைக்கு வருவாங்க. நான் நேற்று இங்க வந்து தூங்கிட்டேன். இவங்கள மாதிரி நம்ம இப்படி தானே நம்மளை நீதிமானா காட்டுறோம். அப்ப அந்த இடத்துல யாருக்கு மகிமையை கொடுக்கிறோம்? நம்ம கையை தானே முத்துறோம். நீ எப்படிங்க நீதிமான்? ஹல்லேலூயா. தூரமாய் கிடந்தேன், தொல்லைகள் அடைந்தேன், தூயா உம்மை மறந்தேன். இப்படி இருந்த என்னை தூக்கி நீர் என்னை என்ன தூக்கினா தேற்றி நீர் உம்மாவியா. இதுதான் நம்ம சாட்சியா இருக்கணும். இனி எப்படிப்பா நீதிமானான? அதெல்லாம் நாங்க காலைல 4 மணிக்கு எழும்பிடுவோம் தெரியுமா? எழும்பிட்டு திரும்பி தூங்குறத சொல்ல மாட்டோம். ஆமென். எப்படி நான் இன்னொரு ஆளை தாழ்த்தி என்ன நீதிமானா காட்டுறேன்னா, ஜீசஸ் என்னை தாழ்த்தி என் கிரியை வைத்து நான் என்னை நீதிமானாய் காண்பிப்பேன் என்றால் அது தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை. எப்படி நீதிமான்? ஒரே பதில் தான், என்னை அழைத்தவர் நீதிமானாக்கியது. ஆமென். ஹல்லேலூயா. சுயத்தை சார்ந்திருத்த. அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எங்க கொண்டு போய் நிறுத்துறார்? கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினா போயிடாத. அதாவது அன்பின் கையிட்டால என்னை இயேசுவோடு பிதா இணைச்சு வச்சுட்டார். இயேசு ஒரு நாள் இந்த கயிறை அறுக்க மாட்டார். காரணம், அவருடைய சிநேகம் அனாதி சிநேகம். ஆனால் என்னுடைய சிநேகம் அனாதி சிநேகம் இல்லாதபடியினாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்த்து சுயத்தை சார்ந்திருக்கிறவன் ஆண்டவரை விட்டு விடுவான். கஷ்டம் வரும்போது அவர் கையை பிடிப்பான். இஷ்டப்பட்டது வரும்போது கையை விட்டுட்டு அவன் கையை முத்துவான். நீ ஏன்பா ஏன் கையை விட்ட? நான் தான் எஜமான்.
இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனை விட்டு போவதற்கான இரண்டாவது காரியம் விரக்தி. விரக்தினா ஃப்ரஸ்ட்ரேஷன். அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், விரும்பினது கிடைக்காததினால் உண்டாகிற கோபத்தின் வெளிப்பாடு. ஆமே, நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவர் சமூகத்தில் வந்தேன், விரும்பினது கிடைக்காததினுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் விரக்தி. இந்த தாத்தான் அபிராம் என்பவர்கள் என்னாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா விரக்தியில கூடாரத்துக்குள்ளே இருந்துருவாங்க, வரமாட்டாங்க. அந்த சம்பவத்துக்குள்ள போகல, அந்த வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். 12வது வசனத்தை வாசியுங்கள். 16-12 என்னாகமம். மோசே எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவங்க சொல்றாங்க, நாங்க வரமாட்டோம். ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த விரக்தி 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுக்கிறது இல்லை, கொடுத்தது இல்லை. ஏங்க சர்ச்சுக்கு வரல? நான் இவ்வளவு நாள் வந்தேன், எனக்கு சொந்தமா ஒரு வீடு கூட ஆண்டவர் தரல. நான் இவ்வளவு வருஷம் வந்தேன், எனக்கு ஒரு வேலை கூட தரல. விரக்தி. எகிப்திலிருந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தார்? உனக்கு வேலை தருவேன், உனக்கு வீடு தருவேன், உனக்கு கார் தருவேன், அப்படியே சொல்லி கூட்டிட்டு வந்தார். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்ம ஆட்கள் தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டி கொடுங்க, கடனா பாரமா, அல்ல அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. கடனா, வியாதியா, வேலை இல்லையா, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தார்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த. ஆனா என்ன விரக்தினா, இத்தனை நாள் வந்து அவனுக்கு வயல் இருக்கு, அவனுக்கு தோட்டம் இருக்கு, எனக்கு ஏன் இல்லை? இந்த விரக்தி என்ன ஆகுது அப்படின்னா, தேவனிடத்துல சேர விடாதபடி நாங்க இனி வர மாட்டோம். எத்தனை பேர் தெரியுமா எதை அந்த இடத்துல மறக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் தந்த மீட்பை மறக்கிறாங்க. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. யாரை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கர்த்தர் அப்படிதான் நடத்துவார், அப்படிதான் நடத்துவார். ஆமே, இன்னைக்கு எனக்கு இல்லாம போகலாம். ஏற்கனவே சொன்ன வார்த்தையின்படி தான் கர்த்தர் பின்மாரியை ஊற்றும் போது அவர் அவருக்கு பயிர் உண்டாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. சில காரியத்தை இப்ப நாங்க இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையை சொல்றேன், இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிற பல நன்மைகளை என் தகப்பனார் அனுபவிக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் காலத்தில் இவைகள் எல்லாம் விதைக்கப்பட்டது என்பது உண்மை. ஹல்லேலூயா. எங்க இயேசுவை பாருங்க, 3 வருஷம் ஊழியம் செஞ்சார்ல. சீஷர்கள் கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ? அப்ப அற்புதத்துக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க, பின்பற்றுறது வெறும் 12 பேர் தான். ஆனால் அந்நாட்களில் விதைக்கப்பட்ட பிறகு அடுத்த தலைமுறையாய் அப்போஸ்தலர்கள் எழும்புறாங்க. பேதுரு ஒரே ஒரு பிரசங்கம் பண்றாரு, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர். இது எப்படி சாத்தியம்னா, இயேசு இந்த பூமியில வந்து ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிரயாசத்தின் பலனை நீங்க பார்க்கலன்னா சோர்ந்து போகாதீங்க. உங்களை வச்சு விதைக்க வைக்கிறார், தலைமுறைகளை வைத்து அறுவடை செய்ய வைப்பார். ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி. ஆண்டவருடைய பிரசங்கத்துல 3000 பேர் எங்கேயோ ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல. அவதான் இயேசு அப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், ரட்சிப்பு இது மனுஷனால் கூடாதது, இது தேவனால் கூடும். அதுக்குன்னு அவர் விதைக்காம இருந்தாரா? இல்ல. அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை தானே ஏசாயாவை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை திருப்பும்படி என்னை தெரிந்தெடுத்தார், ஆனால் இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே நான் கனமடைவேன். விரக்தி. இந்த விரக்தியில நீங்க கவனிச்சீங்கன்னா, கடந்த நாள்ல இந்த வார்த்தை ஆவியானவர் ரொம்ப தியானிக்க வச்சு எழுத வச்சார். அநேகர் வனாந்திரத்தில் செத்தாங்க. நமக்கு தெரியும். இந்த செத்தவங்க ஏன் செத்தாங்கன்னு பைபிள் ஒரு ரீசன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு ரீசனை ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த செத்தவங்க அனைவரும் வனாந்திரத்தில் அதிகமாய் பேசினது எதை குறித்து தெரியுமா? சாவை குறித்து.
ரிப்பீட்டடா பேசிட்டே இருப்பாங்க, சாவை குறித்து பேசிட்டே இருப்பாங்க. எங்களை அங்க கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க, கர்த்தரின் கையால் செத்து போனால் நலமாயிருக்கும், என்னை எங்களை கொண்டு போட ஏன் இங்கே கொண்டு வந்தீர். ஃபுல்லா சாவை பத்தியே பேசிட்டு இருக்கிற இந்த சாவை பத்தி பேச்சு எப்போ தெரியுமா வாழ்க்கை விரக்தியாகும் போது. ஆனா இதுல ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், சாவை பத்தி அதிகம் பேசினவங்க மடிந்தார்கள். அதே கூட்டத்தில் தான் காலேப் இருக்கிறார், அதே கூட்டத்தில் தான் யோசுவா இருக்கிறான். அவர்கள் கானானை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவர்கள் அடைந்தார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன இப்படி ஒரு வாழ்க்கை, செத்து போனா பேசாதீங்க, பேசாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற உபாகமம் 30:19 மரணத்தையும் ஜீவனையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படி சொல்லாம நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நம்ம செத்தா நம்ம பிள்ளைங்களாவது வாழ்ந்துருவாங்க. காலத்துக்கு முன்னே மரணம் என்பது தேவன் அனுமதிக்காதது, தேவனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும். அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா 100 வயசு வரை வாழணும்னு இல்லை. இதுல டியூரேஷன் மேட்டர் கிடையாது, டொனேஷன் தான் மேட்டர். நான் எத்தனை வருஷம் வாழ்ந்தேன் இல்லை, என் வாழ்க்கை எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. நான் இந்த வருஷத்துலயாவது எனக்கு ஒரு வயல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து இல்லை. இனி நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், விரக்தி. அப்போ என்ன எதுக்கு நான் வாழ்ந்து என்ன சாகிறதுக்கு வேற கொண்டு வந்தார்? எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? இதுக்கு இப்படி இருக்கிறதுக்கு இந்த பேச்சு இருக்குல்ல, காண விடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கூடாரத்தில் முறுமுறுத்தவர்கள் வனாந்தரத்தில் வெளியே அடிக்கப்பட்டார்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியே எல்லாரும் கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கிறோம், எல்லாரும் கூட சேர்ந்து துதிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கூடாரத்துக்குள்ள என்ன பேசிட்டு வரோம்? அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நாத்தான்வேலை பார்த்து அவனுடைய செயல்களை பார்த்து விட்டு அவர் சமூகத்தில் வந்தபோது அவனை பிளஸ் பண்றார். அவர் சமூகத்தில் வந்ததுனால மட்டும் பிளஸ் பண்ணல, அத்தி மரத்தை கீழே அவன் எப்படி இருந்தான். ஆண்டவர் வரும்போதே சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலர் அல்லாம 3வது பாட்டுல ஓங்கி கை தட்டினதும் சொல்ல மாட்டார். ஆமென். உள்ள என்ட்ராகும் போதே ஒவ்வொருத்தரை சொல்லி சொல்லி அனுப்புகிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமா? பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வரும்போதே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். வாசல் ஒவ்வொரு வாசல் நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே ஆண்டவர் சொல்லுவார், இவன் யார் தெரியுமா, இவங்க யார் தெரியுமா, இது யார் தெரியுமா, நம்மளை குறித்து என்ன சொல்லுவார். ஆமென். விரக்தியில எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? யோபு பாருங்க, யோபுக்கு வந்த மாதிரி சோதனை இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்திருக்குமாங்க. சிலர் சொல்லுவாங்க காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கும். எனக்கும் யோபுக்கும் ஒரே பிரச்சனை. எந்த யோபு? ஒருவேளை அவருடைய கணவராக இருக்கணும் தெரியல. பவுல் வாழ்க்கையிலும் ஒரு முள் இருக்கு, என் வாழ்க்கையிலும். அப்படின்னா பப்ளிக்ல சாட்டு அடி அடிக்கணும். இயேசு மேல 39 அடி விழுந்தது மாதிரி பவுலுக்கு எத்தனை தடவை விழுந்துச்சு? 5 தடவை. அதை ஒரு சிம்பிளா முள்ளுங்கிறாரு. நம்ம மீன் எடுக்காம மொத்தமா சாப்பிட்டு முள்ளு இடையில மாட்டி, ஆண்டவர் எனக்கும் இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கும்படிக்கு. யோபு அவ்வளத்தையும் இழந்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் யோபு வார்த்தை பார்த்தீங்களா, என் மீட்பரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால பார்ப்பேன். இந்த யோபு 42:5 சொல்றார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை பார்க்கிறது. விரக்தியின் வெளிப்பாடுல நாம் பயன்படுத்துற வார்த்தை நிறைய நன்மைகள் தூரமாக. காரணம் என்ன? அவர் பேசி வர வைக்க நினைக்கிற நன்மையை நாம பேசி தள்ளி போடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். ஆமென். நம்ம ஜெபம், ஆண்டவர் அவ வாயை எப்படியாவது அடைக்கணும். ஆண்டவரே, நிறைய பேசிடுவாங்க, ஆண்டவர் பிடிக்காது. சில நேரத்தில் விரக்தியில் சில வார்த்தைகள் பேசி அடுத்த செகண்ட் அது ஒரு அனுபவித்த பிரசனத்தை அடுத்த செகண்ட் இழந்திருக்கிறேன். அதுக்கு ஒரு வந்து துடிச்சிட்டு, ஆண்டவர் சாரிப்பா சாரிப்பா. பிரசனை இல்லாமல் ஜோம் பண்ணி எதுக்கு? பிரசனத்தில் இல்லாமல் பைபிள் படிச்சு எதுக்குங்க? அந்த டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தாங்க அது தெரியும். பிரசனத்தை இழந்த செத்ததுக்கு சமம், செத்ததுக்கு சமம்.
ஹல்லேலூயா. என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், யார்கிட்டெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆமே, எவ்வளவு துக்கப்படுவார். ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனம் தேவை. ஆமா, விரக்தியில எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எதுக்கு இப்படி இது இருந்துச்சு. அவங்கள காரணம் சுதந்திரிக்கவே இல்லை. இதுக்கு எகிப்திலே செத்துருக்கலாமே. எதுக்கு மீட்கப்பட்டு வெளியே வந்து, எதுக்கு சிவந்த சமுத்திரத்தை கடக்கணும், எதுக்கு மேகத்துக்கு கீழே இருக்கணும், எதுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது? எப்படியாவது அவர் கூட வச்சு பார்க்கணும் தானே. ஹல்லேலூயா. தூதர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், மூப்பர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எதற்கு உதவாத எனக்கு உங்களுக்கு தேவன் வைத்திருக்க. ஈசாக்க கூட்டிட்டு போறார் ஆபிரகாம் நெஞ்சு எப்படி துடிச்சிருக்கும் தெரியுமா? ஐயோ, என் பிள்ளை ரத்தத்துல துடிக்கிறத பார்க்க போறேனே நான் போறான். இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேலைக்காரர்கிட்ட சொல்ற, நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு வருவோங்கிறார். ஏங்க, சொன்னதுபடி தானங்க நடந்துச்சு. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படுமா, ரட்சிப்பு உண்டாக. கர்த்தர் பேசுற செய்வார்னு எனக்கு தெரியுது. என் இருதயம் விசுவாசிக்குது. ஆனா என் வாய் சொல்ல மாட்டேங்குது. என் வாய் கர்த்தர் வார்த்தையை சொல்லாம என் சூழ்நிலை தானே சொல்லிட்டு இருக்குது. இந்த வனாந்தரத்தில் சாகவா கொண்டு வந்தீர், அங்க கல்ற இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. ஆமே, ஹல்லேலூயா. விரக்தியின் வெளிப்பாடு. ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். இவைகள் எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இப்படியெல்லாம் பேசிட்டு வந்து உட்கார்ந்தது நம்ம பிரசனத்தில் இருப்போம். ஏதேனுக்குள்ள இருக்கிறோம், சமூகத்தில் இருக்கிறோமா, சபைக்குள்ள இருக்கிறோம். ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச் நாகர்கோவில் சபைக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிறோமா? ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்ப. நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன், நீ திரும்ப. ஆண்டவரே, ஒன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எது தரணும்னு தோணுதோ தாங்க. 2, எப்போ தரணும்னு தோணுதோ தாங்க. ஏன்னா உங்களை விட்டு மட்டும் விலக்க விட்டுறாதீங்க. ஐ நீட் யூ ஜீசஸ். எனக்கு நீங்க வேணும், எனக்கு உங்க பிரச்சனை வேணும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு உங்க பிரச்சனை வேணும். கண்களை மூடி, என் இயேசுவே நான் உம்முடையவர், நீரன் சொந்தம் என்றென்று. ஆவி ஆத்மா சரீரவலி. பிரியமானவர்களே, ஒரு செகண்ட் அப்படியே கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த முதல் உறவை அவர்தான். கடைசியில நம்ம கூட இருக்கக்கூடிய உறவும் அவர்தான். இது எல்லாரும் இதுக்கு இடையில வந்தவங்க. இடையில வந்தவங்களுக்காக, இடையில போறவங்களுக்காக முதலும் முடிவுமானவரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் கேட்கிறார், நான் காரிருளா இருந்தானா? எத்தனை உறவுகள் நமக்கு காரிருளா இருந்தாங்க தெரியுமா? முகத்தை இறுக வச்சுட்டு அவ்வளவு நன்மை நம்ம செஞ்சிருப்போம். ஏதோ 1-2 காரியம் நம்ம மிஸ் பண்ணிருப்போம். அதை வச்சுட்டு பெரிய ஒரு துரோகியை போல பார்ப்பாங்க, வில்லனை போல பார்ப்பாங்க. அவங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் ஒரு செகண்ட் யோசித்தா கூட. ஆண்டவர் கேட்கிற, நான் உனக்கு காரிருளா இருந்தானா? யாரோ உனக்கு காரிருளா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீ பகைக்கிறது என்ன இல்லவா? ஆண்டவர் கேட்கிற, நான் உனக்கு வனாந்தரமா இருந்தானா? நீ வனாந்தரத்துல நான் உனக்கு ஏதாவது தராம இருந்தானா? ஆனா உன் உறவுகள்கிட்ட எத்தனை பேர்ட்ட போய் நீ கேட்டிருப்ப, எத்தனை காரியம் அவங்கள்ட்ட இருக்குது, ஆனா உனக்கு தராம இருந்தாங்கல்ல. எல்லாம் வச்சுட்டு உனக்கு வனாந்தரமா இருந்தாங்கல்ல. நான் வனாந்தரத்திலே உனக்கு நான் குறை, உன் செருப்பை கூட தேயாம பாதுகாத்தேன், உன் வஸ்திரம் கிழிச்சிட கூடாது நான் நடத்தினேன். எத்தனை பேர்ட்ட போய் இவங்க நல்லா இருக்கும் போது கல்யாண வீட்டில் பார்த்து பேசுவாங்க, எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் பேசுவாங்க, சேர்ந்து போட்டோலாம் எடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது போய் பாருங்க, வனாந்தரம்னா என்னன்னு அப்ப தெரியும். ஆண்டவர், நான் அப்படி இருந்தேன், நான் கேட்கிறேன், நான் அப்படி இருந்தேன்னா? ஆனா நீ என்னதானே பகைக்கிற, என்னதானே விடுற? ஆண்டவரே, தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, இனி என் வலி நித்திய வலி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், இது நிமித்தம் நீ திரும்பினா உன்னை நான் என் பாதரட்சியா வல்ல என் வாய் போல வைப்பேன்.
என் வாய் போல வைப்பேன். இன்று கர்த்தர் ஏன் கூட தான் பேசினார் அப்படி சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்து. நீங்க ஜோம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜோம் பண்ணுங்க. எதிர்பார்த்த திராட்சை தோட்டம் கிடைக்கலன்னதை விட்டுட்டேன், எதிர்பார்த்த வயல் நிலம் கிடைக்கலன்னதை விட்டுட்டேன். அப்ப ஏன் ஆண்டவரை தரல? நீ இதுவரை என் கையை தானே முத்திட்டு இருக்கிற, நீ உன் கையை முத்திரக்கூடாதுன்னு தானப்பா. ஆனா நான் அவனை நடத்தலையா? நான் நடத்தலையா? அழகா தானே நடத்துறேன். என்ன குறைஞ்சிட்டு உனக்கு? என்ன குறைஞ்சிச்சு? என்ன குறைஞ்சிச்சு? ஹல்லேலூயா. ஆமென். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாம் ஆருயிர் நீச துரோகி என்னை நேசிக்கலா நீரே. அன்பின் சொரூபனாம் ஆருயிர் நேசனாம் நீச துரோகி என்னை. 2 கைகளை விரித்து என் இயேசுவே, என் இயேசுவே நானும் உடையவர், நீரின் சொந்தம். ஆவி ஆத்மா சரீர பலியா படைக்கின்றேன், ஏற்றுக்கொள்வேன். ஆவி ஆத்மா என்னையும் எந்தனுக்குள்ளது, என்னையும் எந்தனுக்குள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டேன். என்ன ஆண்டவர் சித்தம் போல நடத்து, கர்த்தர் சித்தம் போல. ஆமென். ஜீவனோ மரணமோ, ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதெதுவோ சம்பூர்ணமாகட்டோ. ஆண்டவர் உங்க சித்தமே இல்லாமல் வேற ஒன்று வேண்டாமப்பா, வேற ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. சம்பூர்ணமாகட்டோ என் இயேசுவே நானும். இந்த வார்த்தையை விரும்பி சொல்றவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்றென்றுமா ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீர பலியா படைக்கின்றேன். நம்பிக்கையோடு சொல்லுங்க. நேசர் கரத்தினில், நேசர் கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ, யாவும் என் நன்மைக்கே என்பதை அறிகுவேன். எல்லாமே நன்மைக்கு சகோதரா, எல்லாமே நன்மைக்கு சகோதரி. இதை ஒரு நாள் சாட்சியாய் உங்களை கொண்டே சொல்ல வைப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஜுவாலிக்கும் அக்கினியோ வெளுக்கான வெள்ளவோ பட்சிக்க விட்டினீர், அமிழ்த்தவும் பார்த்தினீர். அப்படி விட்டுருவாரா? ஒண்ணு கொடுத்த கிரயம் பெருசல்லவா? வந்தது உண்மைதான், விடலையே. அவர் உண்மை உள்ளவர் அல்லவா? விட்டு கொடு. என் இயேசுவே, என் இயேசுவே நானும் உடையவர், நீரன் சொந்தம். தாத்தானே, அபிராமே, அப்ப நீ என்ன இவ்வளவு நாள் பிடிச்சது ஒரு வயலுக்காகவா, ஒரு திராட்சை தோட்டத்துக்காகவா, எனக்காக இல்லையா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் இயேசுவே, என் இயேசுவே ஆமென். ஆவி ஆத்மா
ஹalleluya. குயவன் கையில களிமண்ணை போல விட்டு கொடுத்த அந்த சரணத்தை பாடலாமா? குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே விட்டு கொடுக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே. சொல்ல முடியுமா? என் சொந்த இஷ்டமோ ஏது வேண்டாம், என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். ஒண்ணு வேண்டாமா? உங்க நோக்கம் என்னில் பூரணமாகட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி என் இயேசுவே, என் இயேசுவே நான் உம்முடையவர், நீரன் சொந்தம். ஒரலமா கரவா லபரவா சந்தனலரே சரீர பலியா. அநேக உள்ளங்கள் கண்ணீரோடு அர்ப்பணிக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் இயேசுவே, என் இயேசுவே ஹalleluya. என்றென்றுமா ஆவியாத்மா ஹalleluya. பிரியமானவர்களே, தாத்தானுக்கும் அபிராமுக்கும் வயல் தேவை, திராட்சை தோட்டம் தேவை, நமக்கு அநேக தேவைகள் உண்டு. ஆனா அதுக்காக தான் நம்ம ஆண்டவரை பின்பற்றணும்னு மட்டும் இருக்கக்கூடாது. ஆமா, அது ஆண்டவரை தாங்கவே முடியாது. ஆமா, எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும் நீங்க ஆண்டவரை தேடி வர்றது அவருக்கு தெரியும். சிலர் வந்து உடனே எல்லாம் கிடைச்சது, சிலர் பல வருடம் வந்து இன்னும் சிலர் கொடுக்கல. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவர் கணக்குல எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு நீங்க அலைந்து திரிகிறது போல அனுபவம் இருக்குன்னா உங்க தலைமுறை அப்படி விடவே மாட்டான். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க ரொம்ப விரக்தி அடைந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி, இது நிமித்தம் நான் உங்களை விட்டுறக்கூடாது. ரொம்ப விரக்தி அடைஞ்சு எவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, இதுக்காக எவ்வளவு உபவாசித்தாச்சு, எவ்வளவு பிரயாசப்பட்டாச்சு. ஏன்னா எனக்கு சில நேரத்தில் கை கெட்டுனது போல வந்துட்டு போயிட்டு, ஆண்டவரே அதனால நான் உங்களை விட்டுறக்கூடாது. ஐ லவ் யூ பா, என் நாயகர் நீர் ஆண்டவரே, என் தகப்பனே உங்களுக்கு தெரியுமா, நேச கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ, யாவும் என் நன்மைக்கு என்பதை அறிகுவேன். ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க விட மாட்டீங்க, அமிழ்த்தவும் பார்த்து என் இயேசுவே நானும் I am yours, நீரன் சொந்தம். Glory என்றென்றுமா என் ஆவி ஆத்மா சரீர பலியா படைக்கிறே, ஏற்றுக்கொள். அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். உங்க கரம் செய்யறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும், அதுல தீமையே கிடையாது, தீமை கிடையாது, தீமை கிடையாது. ஆமென். கோடி நன்றி, மகிமை உமக்கு. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வா ஆண்டவரே. ஸ்திரப்படுத்துங்க, சீர்படுத்துங்க ஆண்டவர். இவர்கள் நன்மைக்காக யார் வாசலையும் போய் தட்டுற நிலைமையை வரக்கூடாது. நீங்கள் அவர்களிடத்தில் அல்ல, அவர்கள் உங்களிடத்தில் திரும்புவார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சபை மேல விதைக்கிறேன்.
அப்படியே ஆவதாக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.